இன்றைய ஆன்மீக தகவல். முருகப்பெருமான் மும்மூர்த்திகளுடைய அம்சங்களை ஒருங்கே பெற்றவர். அதாவது கருவிலே வளராமல் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தத காரணத்தினாலே முருகப்பெருமானுக்கு அம்சங்கள் அதிகம். காக்கும் கடவுளான முகுந்தன், அழிக்கும் மூர்த்தியான ருத்ரன், படைக்கும் கடவுளான கமலோர்பவன் ஆகிய மும்மூர்த்தி திருநாமங்கள் முதல் 3 எழுத்துக்களை ஒன்றிணைந்ததே முருகா என்று ஏற்பட்டது. இருள் படைத்த உலகம் ஒளி நிறைந்து விளங்க ஒளி தருகின்ற திருமுகம்தான் முருகப்பெருமானின் திருமுகம். அதனால்தான் அழகெல்லாம் முருகனே என்று பாடினார்கள். யாரேனும் ஒரு குழந்தை அழகாக இருந்தால் முருகனைப் போல் இருக்கின்றான் என்று கூறுகின்றார்கள். ஆகவே அழகென்றால் முருகன் என்று பாடினார்கள். இத்திருமுகம் நமது அஞ்ஞானத்தை போக்குகின்ற அற்புதமான முகம். அந்த 6 முகங்கள் இருக்கின்றதே, அவை ஞான கதிராக விளங்குகின்றது. அன்பர்களுக்கு இனிய தோற்றமளித்து அன்புடையோருக்கு வரம் தந்து வேலவனின் 2வது முகம். வேத மந்திர விதிகளுக்கு ஏற்ப வேள்விகளை காப்பது கந்தனின் கருணை மிகுந்த 3வது திருமுகம். நான் இப்போது சொல்லிக் கொண்டிருப்பது 6 முகங்களுக்கான பெருமையை. நம் அறிவுக்கு எட்டாத விஷயங்களை விளக்கி அருள் புரிந்து ஞானம் பொழிவது ஞான பண்டிதனின் 4வது முகம். துட்ட சம்ஹார சிஷ்ட பாலகராக வீரத்தை விளங்கச் செய்வது முருகப்பெருமானுடைய 5வது திருமுகம். தெய்வ யானை, வள்ளியம்மை எனும் கிரியாசக்தி இச்சாசக்திகளை கொஞ்சி மகிழ கோடி சூரிய ஒளி காட்டும் அழகு முகம்தான் 6வது திருமுகம். இவ்வாறு 6 திருமுகங்களை பெற்ற கந்தப்பெருமான் 12 திருக்கரங்களோடு நீல மயில் மீது எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள்பாலிக்கின்றார். நீல மயில் என்பது நம்முடைய அற்புதமான மனதை குறிக்கும். மயில் என்பது எப்படி மிக அழகாக களங்கமற்று இருக்கின்றதோ அதுபோல் நம்முடைய மனதை நாம் களங்கமில்லாமல் வைத்து கொள்ள வேண்டும். இந்த நீல மயிலானது ஓங்கார ஸ்வரூபம். ஓங்காரமே பிரம்மம். அகர உகர மகர ஒலிகள் கூடியதுதான் ஓங்காரம். இந்த தத்துவம் தான் முருகன். முருகா என்று மனமுருகி சொன்னாலே முருகனின் திருவருள் நம்மை நாடி வரும். சரவண பவ எனும் சடாட்சர மந்திரத்தை மனதில் நினைத்து குகாய நமகோம் என ஜபித்த உடனேயே அவன் ஓடோடி வந்து அருள் புரிவான். அழைத்தவர் குரலுக்கு உடனே ஓடி வருகின்ற தெய்வன் முருகப்பெருமான். முருகனின் 6 படை வீடுகளை நினைத்தாலே மனம் ஆறும். நமது உடலில் 6 விதமான ஆதாரங்கள் உண்டு. முருகப்பெருமான் இந்த 6 படை வீடுகளிலும் அந்த ஆதாரத்தை கொண்டுதான் எழுந்திருக்கின்றார். திருப்பரங்குன்றம் என்பது மூலாதாரம், திருச்செந்தூர் சுவாதிஷ்டானம், பழனி என்பது மணிபூரகம், சுவாமிமலை அநாகதம், திருத்தணி விசுக்தி, பழமுதிர்ச்சோலை ஆக்ஞை. முருகா முருகா என்று மனமுருகி வணங்கினால் நிலையான இன்பம் அளித்து முருகன் நம்மை காப்பான் என்பது உறுதி. ஆகவே இந்த முருகப்பெருமானை நாம் அனுதினமும் வணங்க வேண்டும். முருகப்பெருமானை அனுதினமும் வணங்க 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 நம்முடைய ஞானமானது பெருகும். நல்ல ஒரு ஞானம் இந்த உலகத்திலே நமக்கு எல்லாவற்றையும் கிடைக்க செய்யும். நல்ல ஒரு ஞான பண்டிதனாக இருந்தால் அவனுக்கு இந்த உலகம் அடிமையாக இருக்கும். ஆகவே முருகப்பெருமானை வணங்கி எல்லா வளங்களும் நலங்களும் பெறுவோம். வாழ்விலே சிறப்பாக வாழ்வோம். குறிப்பாக ஆன்மீகத்திலே ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் முருகப்பெருமானை பற்றி கொண்டால் போதும். நாம் ஆன்மீகத்திலே ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து விடலாம். ஆகவே முருகனின் கை வேல் போல் நம்முடைய மனமானது ஆழ்ந்த ஞானம் பெற்று ஆன்மீக ஞானம் பெற்று இந்த உலகத்திலே வாழ்ந்த பிறகும் நம்மை பேச வைக்கும் விதமாக வாழ்ந்து முருகனின் திருவடிகளை அடைவோம். முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.